எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம கர்மாவை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாமே நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு புரிஞ்சிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் நடக்கணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல காரியங்கள். அதை கண்டினியூ பண்ணுங்கள். இனிமேல் ஒரு 4 வீடியோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வீடியோன்னு எனக்கு கணக்கு சொல்ல முடியாது. இனிமேல் ஒரு 4-5 வீடியோவில் நான் செய்ய போகிறது இந்த புக்கோட சாராம்சத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது இந்த புக்குக்கு பேர் கர்மா. இந்த புக்கு கர்மா. ஓகே, இது சத்குரு எழுதின புக்கு. கர்மா பை சத்குரு. ஓகே, ஸோ இந்த புக்கில் சத்குரு என்னென்ன சொல்லியிருக்கார் கர்மாவை பற்றி. ஏன்னா நம்ம கர்மாவை பற்றி இவ்வளோ தூரம் படித்தோம். எப்படி கார்மிக் சைக்கிள்லேருந்து வெளியே வர்றது, எப்படி அக்கௌண்ட்டு செட்டில் பண்ணுறது வரைக்கும் படிச்சிட்டோம். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது நான் என்ன நினச்சேன், சரி கர்மான்னு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோமே, அப்போ அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு குரு சத்குரு எழுதியிருக்க புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். அதையும் நம்ம கேட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதே நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல விதத்தில் நம்மளால் நல்ல விதத்தில் வாழ்க்கையை நடத்த முடியும். இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் போட்டுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே, நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தோன்னு தெரியாது. ஒவ்வொரு ஜென்மமும் என்ன மாதிரி இருந்தோன்னு தெரியாது. எவ்வளோ நல்லது பண்ணோம், எவ்வளோ கெட்டது பண்ணோம், சஞ்சித கர்மாவோட வெயிட் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியவும் வேண்டாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருந்தோன்னு நமக்கு தெரியும். இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணோன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்போம், எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்போம். நல்லது பண்ணுறதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு நல்லது வருங்கிற நினைப்போடு நல்லது பண்ண வேண்டாம். ஆனால் நல்லது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லது வரும். ஆனால் கெட்டது பண்ணோம்னா டெஃபினட்டாக நமக்கு கெட்டது வந்து சேரும். அப்போது இந்த லா ஆஃப் கர்மாங்கிறது அன்றைக்கே நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்காருக்கும் ஒரே லா தான். அதாவது அது பெரிய ராஜாவானாலும் சரி, மந்திரியானாலும் சரி, ஒரு பிச்சைக்காரனானாலும் சரி, ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் லா ஆஃப் கர்மாங்கிறது, கர்மாவோட விதிங்கிறது ஒரே மாதிரி தான். ஒன்றே ஒன்று, நல்ல கர்மா பண்ணியா நல்லது கிடைக்கும், கெட்ட கர்மா பண்ணியா கெட்டது கிடைக்கும். அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சத்குருவோட புக்லேயும் அதெல்லாம் சொல்லியிருக்கார். ஓகே, இப்போது இந்த புக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது பார்ட் 1 3 பார்ட் இருக்குது. பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. பாகம் 1ல் 5 சாப்டர்ஸ் இருக்குது. பாகம் 2ல் 6, 7, 8, 9 இருக்குது. பாகம் 3ல் கர்மா கான்வர்சேஷன்ஸ்னு கொஞ்சம் போட்டிருக்காரு. கான்வர்சேஷனுங்கிறது இந்த பேச்சுவார்த்தை, டயலாக் மாதிரி. ஓகே, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போது அக்பர் பீர்பால் கதை நிறையா கேட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு மந்திரி இருப்பார். அந்த மந்திரி சொல்கிறத ரொம்ப ராஜா கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப புத்தியோடு அந்த மாதிரி பேசுவாங்க. தெனாலிராமன், பீர்பால், அந்த மாதிரி. இதை மாதிரி சத்குரு நமக்கு நிறைய விஷயங்கள் கதைகள் முகாந்திரம் சொல்லியிருக்கார். நிறைய கதைகள் சொல்லி நமக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கார். அதில் சத்குருவோட ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பேர். அவரோட பேர் தான் ஒரு ஆள். அந்த ஆளோட பேர் தான் சங்கரன் பிள்ளை. ஓகே, இந்த சங்கரன் பிள்ளையை ரொம்ப புத்திசாலியாக சில சமயம் காட்டுவாங்க, சில சமயம் அடிமுட்டாளாக காட்டுவாங்க, சில சமயம் குடிகாரனாக காட்டுவாங்க, சில சமயம் நல்ல ஹஸ்பண்டாக காட்டுவாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சங்கரன் பிள்ளையோட குணம் மாறும். ஓகே, அதுதான் சத்குருவோட ஒரு கதை. ரொம்ப சத்குருக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரங்கிறது இந்த சங்கரன் பிள்ளை. அப்போது இது நான் பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு சாப்டரை பற்றி பேசுகிறேன். ஓகே, ரெண்டாவது இந்த புக்கில் இவ்வளோ பெரிய புக் இருக்குது. இதை ரொம்ப சொல்லிகிட்டே எல்லாமே விலாவாரியாக டைரெக்டாக நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, அது தேவையும் இல்லை.
அப்போது கொஞ்சம் அதோட சாராம்சம், அதோட எசன்ஸ் என்னங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்குன்னு சொல்லி அது நான் எல்லா மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்ல வேண்டாம், சொல்ல போகிறதில்ல, அது நமக்கு தேவையும் இல்லை. அதெல்லாம் ஒரு புக்கை எழுதும்போது வேணும். ஆனால் ஒரு நமக்கு இங்கே புக்கை பற்றி டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வரல. நம்ம அந்த புக்கில் இருக்கிறது என்ன, சத்குரு என்ன சொல்ல வர்றார். அப்போ கர்மாங்கிறத பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்காரு, அதுவும் சத்குரு மாதிரி ஒரு பெரிய ஒரு குரு எழுதியிருக்காருன்னு சொல்லும்போது அதில் இருக்கிற எசன்ஸு, அதில் இருக்க சத்து என்ன. இப்போ அந்த சக்கையை நல்லா பிழிஞ்சு, இப்போ கரும்பை நல்லா பிழிஞ்சு அதோட சாறை தான் நம்ம குடிக்கிறோம், சக்கையை தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு சத்குரு ஆரம்பிக்கிறதே ஒரு கதையில் தான். இந்த கர்மா புக்கு ஆரம்பிக்கிறதே ஒரு கதையில். அந்த கதையோட கதாபாத்திரம் யார், ஹீரோ யார், சங்கரம் பிள்ளை. ஓகே, அப்போ இந்த சங்கரம் பிள்ளை என்ன பண்ணுறாரு, ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த புது பொண்டாட்டி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும், புது பொண்டாட்டிகிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய போட்டு வாங்குறார். எல்லா நவீன வசதிகளுள்ள பெரிய ஒரு போட்டு வாங்கி அதில் அவரும் பொண்டாட்டியுமா உட்காந்து, ஒய்ஃபுமா உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்க. போட்டு போயிட்டே இருக்குது. போய் இடையில அவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த போட்டில். கடைசியில் இந்த போட்டை கொண்டு போய் எங்கேயும் இடிச்சிட்றாங்க. போட்டை அப்படியே சுக்குநூறாக நொறுங்கி போயிடுது. இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தண்ணியில் விழுந்து மிதந்து எப்படியோ ஒரு கரையில் வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சுற்றிலும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பீச்சு, ஒரு மனுஷ ஜீவி கூட அதில் அங்கே பார்க்குறதுக்கு இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒய்ஃபுக்கு ரொம்ப பயமாகுது. ஏங்க இப்போ நம்மளாக இருந்தாலும் சொல்ல மாட்டோமா, அது மாதிரி ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி இந்த தீவில் இந்த பீச்சில் வந்து நம்ம அகப்பட்டுட்டோம், இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு ஆள் கூட இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த தீவில், இந்த பீச்சில், இந்த கடலில் கரையில் நம்ம மட்டும் இருக்கோம், இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி நம்ம ஊர் போய் சேர்றது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சங்கரம் பிள்ளைக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. என்ன அவர் அந்த பீச்சிலே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறார். நம்ம ஆளாச்சே மெடிடேஷன் பண்ணுறாரு. மெடிடேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒய்ஃப்கிட்ட பேசுகிறார். இந்த பாரு, நீ கவலையே படாத, நம்மளை தேடி இங்கே யாராவது வருவாங்க, அது எனக்கு 100% ஷுவர். யாராவது நம்மளை தேடி வருவாங்க, அவங்களோட சேர்ந்து நம்மளும் இங்கேருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம், இங்கேருந்து எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன உங்களுக்கு அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறார். இந்த பார், நான் யூஎஸில் இருக்கேன், இருந்தப்போ யூஎஸ்ங்கிறது நிறைய ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்போ நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும், அந்த மேப்பில் பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸோட பேர்லாம் சத்குரு சொல்கிறாரு. அதெல்லாம் நமக்கு டைரெக்டாக தேவையில்லை, நான் ஒரு 2-3 பேர் டக்குன்னு அப்படி இப்படி சொல்லிட்டு போகிறேன். அப்போது மியாமின்னு ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன். அப்போது நான் பேங்க்லேருந்து ஒரு 5 லட்சம் கடன் வாங்கினேன். அந்த கடத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியல, அதனால் அந்த ஸ்டேட்டை விட்டே மாறிட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நம்ம இடையிலையும் இருக்காங்க. வீடை மாற்றுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை வீடை மாற்றுவாங்க, வாடகை கொடுக்க முடியாமல் அந்த அட்வான்ஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது, இது ஒன்றும் புதுமை இல்லை. அப்போது அந்த மியாமி ஸ்டேட்லேருந்து கலிஃபோர்னியா போனேன். அங்கே போய் ஒரு 10 லட்சம் கடன் வாங்கினேன் பேங்கில். அந்த 10 லட்சம் வாங்கினதுக்கு முன்னாடியே இந்த மியாமி ஆளுங்க என்னை தேடி வந்து பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த 10 லட்சத்தில் 5 லட்சம் அவங்களுக்கு கொடுத்துட்டு பாக்கி 5 லட்சத்தை தடபுடால் பண்ணி செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் கையில் காசு இல்லை. அப்போ வேறொரு ஸ்டேட்டுக்கு போனேன். அங்கே போய் 15 லட்சம் கடன் வாங்கினேன். அதுங்காட்டி இந்த கலிஃபோர்னியாவிலேருந்து 10 லட்சம் கடன் கொடுத்தவன் என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அவனுக்கு உண்டான 10 லட்சத்தை கொடுத்துட்டு பாக்கி 5 லட்சத்தில் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்போ இவனோட வாழ்க்கை முறையே இப்படி தான், ஸ்டைல். இதை மாதிரி நம்மள்கிட்டையும் நம்மளுக்குள்ளேயும் நிறைய பேர் இருக்காங்க. கைமாற்ற கொடு, கடன் கொடுன்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட 10 லட்சம் 10,000 வாங்குவாங்க, எல்லாம் செலவு பண்ணுவாங்க. அடுத்தது 10,000 கொடுத்தவன் திருப்பி கேட்பான். அப்போ என்ன பண்ணுவான்,
இன்னொரு ஆள்கிட்ட போய் 20,000 கேட்பான். 10,000த்துக்கு கொடுத்தவன் வாய் அடைச்சிட்டு பாக்கி 10,000 செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கடன் ஜாஸ்தி ஆகும். கடைசியில் எங்கே கொடுக்கவே முடியாமல் தான் திண்டாடுறாங்க. ஓகே, அந்த மாதிரி சங்கரம் பிள்ளை என்ன சொல்கிறாரு, சரி இந்த மாதிரி என்னை பின்தொடர்ந்து வந்தாங்க, அதை மாதிரி இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஆசை, அதனால தான் இவ்வளோ நான் வந்து 40 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன். இந்த போட்டுக்குன்னே 40 லட்சம் கடன் வாங்கினேன். உன்னை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் 40 lakhs போட்டு நான் இந்த போட்டு வாங்கினேன். இது இப்படி உடையும்னு யார் கண்டா? ஆனால் கவலைப்படாத, நம்ம இந்த பீச்சில் இங்கேயே இருப்போம். நம்மளை தேடி அந்த 40 லட்சம் கடன் கொடுத்தவன் கட்டாயம் என்னை தேடி வருவான். அவன் வரும்போது அவன் கூட சேர்ந்து நம்மளும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம், அவங்க கூடயாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக சொல்கிறார். இந்த கதையில் அதோட சாராம்சம் என்னென்னா, நம்ம செஞ்ச கர்மாவுக்கு உண்டான பலம், அதோட இஃபெக்டு நம்மளோட நிழல் மாதிரி பின்தொடரும். அதுதான் சத்குரு சொல்ல வர்ற விஷயம். அப்போது நம்மளை கடன் கொடுத்தவன்லாம் நம்மளை பின்னாடி தொடர்ந்து வந்து நம்மளை டர்ந்து கடனை திரும்பி வாங்குறாங்க. அது மாதிரி நம்ம செஞ்ச நல்ல கர்மாக்களுக்கு நமக்கு நல்லது நம்மளை பின்தொடர்ந்து வரும், நமக்கு நல்லது வரும். கெட்ட கர்மாக்கள் செஞ்சோம்னா கெட்டது வரும். இதிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. இப்போ ரொம்ப சாதாரண வார்த்தையில் சொல்லணுன்னா, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். அதை நினச்சிட்டா போதும். நிறைய சாதாரண அளவோட உப்பு தின்னா அளவோட தண்ணி குடிப்பான். அளவுக்கு மீறி உப்பு தின்னிக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அது வந்து நமக்கு வந்து கர்மாங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டு கிடையாது. அதே மாதிரி அது ரிவார்டும் கிடையாது. இப்போ நல்லது பண்ணோம்னா மேடையில் கூப்பிட்டு அவார்டு கொடுத்து ஒரு விழாலாம் நடத்தி அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ இந்த கர்மாங்கிறது நம்மளோட லைஃப்பில் வர்றது அவார்டும் ரிவார்டும் கிடையாது. அதே மாதிரி அது வந்து நமக்கு கொடுக்குற தண்டனையும் இல்லை. பனிஷ்மெண்ட்டுனா தண்டனை, நமக்கு கிடைக்கிற தண்டனை ஒன்றும் கிடையாது. இது வந்து மேலே சாமி உட்காந்து இல்லைன்னா சிவன் உட்காந்து இந்தா இது உனக்கு தண்டனை, உனக்கு தண்டனை, உனக்கு தண்டனை, உனக்கு ரிவார்டு, அதெல்லாம் கிடையாது. அங்கே எந்த சாமியும் வராது. நம்ம செஞ்சதுக்கு நம்ம அதோட பலன் அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, இனிமேல் அதாவது இதுக்கு முன்னே எத்தனை ஜென்மம் எடுத்தோன்னு தெரியாது, எவ்வளோ நல்லது கெட்டது பண்ணோன்னு தெரியாது, நம்ம சஞ்சித கர்மா எவ்வளவு வெயிட்டாக இருக்குதுன்னு தெரியாது. இந்த ஜென்மத்திலேயாவது, போனதெல்லாம் போட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம இன்னைக்கு வரைக்கும் செஞ்சதில் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணியிருப்போம். அதெல்லாம் தான் தனியாக உட்காந்து தனித்திருந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் கிளியராக நான் சொல்லிட்டேன். கார்மிக் லூப்பிலேருந்து எப்படி வெளியே வரணும், எப்படி அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் திருப்பி போட்டு கேளுங்க, பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேயா? அப்போது நம்ம பண்ணுற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உண்டான அதோட பலன் நமக்கு கையோடு கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் கிடைக்கும். ஆனால் கிடைக்காம போகாது. அதுக்குலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஓகேயா? அது இன்னொன்று இது ஃபஸ்ட்டு கதை. ரெண்டாவது ஒரு கதை சொல்கிறார். அதாவது போப்பாண்டவர் தெரியும், கிறிஸ்டியன்ஸுக்கு போப்பாண்டவர் தான் ஹையஸ்ட்டு லெவல். போப்பாண்டவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்போம். கிறிஸ்டின்ஸ் எல்லாம் போப்பாண்டவர் சொன்னதை மீறி ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அந்த காலத்துலேருந்தே போப்புங்கிறது தான் ஹையஸ்ட் லெவல் கிறிஸ்டியானிட்டியில். ஓகே, அப்போ ரோமில் வேட்டிக்கன் சிட்டி, சின்ன சிட்டி வேட்டிக்கன் சிட்டி, அதில் இருக்க சர்ச்சில் இருக்கிற டாப் லெவல் ஒரு குருங்கிறது தான் போப்பு. ஓகே, அப்போ இந்த போப்பாண்டவர்ங்கிறோம் இல்லையா, ஒரு நாள் இந்த போப்பை வந்து
யூஎஸ்ஏக்கு அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் நிறைய அஃபிஷியல் விசிட்டுக்காக போகிறார். அப்போது இந்த அஃபிஷியல் விசிட்டுக்காக போகிறதுனால அமெரிக்காவிலேருந்து பெரிய ஒரு கார், லக்ஸூரியஸ் கார் அனுப்பியிருக்காங்க. அதில் தான் போப்பு உள்ளே உட்காந்துருக்காரு டிரைவர் சீட்டில். டிரைவருக்கே அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அங்கே. அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் டிரைவராக போடுவாங்க, எவ்வளவோ டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணி. அப்போ இந்த டிரைவர் வந்து போப்பாண்டவரை காரில் ஏற்றி கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது அந்த காருங்கிறது பெரிய லக்ஸூரியஸ் கார்னால் ரொம்ப நவீன வசதிகள், ஆடம்பரங்கள் நிறைஞ்ச கார். அதை இப்படி பின்னாடியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதில் ஒவ்வொரு ரூமாக வரும். ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கிற அளவுக்கு அதில் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பெரிய நல்ல லக்ஸூரியஸ் காரில், ஏன்னா சாதாரணப்பட்ட ஆளை கொண்டு வரல, போப்பையாக்கும் கொண்டு போகிறாங்க. அதனால் அதுக்குண்டான மரியாதையை கொடுத்து அவங்க அமெரிக்க ஆளுங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போது இந்த போப்புக்கே அந்த காரில் உட்காந்து போகும்போது நல்ல சுகமாக இருக்குது. இப்போது நம்ம சாதாரண ஒரு சின்ன காரில் போகிறதுக்கும் ஒரு செடான் காரில், படகு காரும்பாங்க, ஒரு ஆடியில் இல்லைன்னா ஒரு பிஎம்டபிள்யூவில், பென்ஸில் போகும்போது அதுக்கு தனி ஒரு இது வரும். எது அதில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சுகம் தனி தான். ரொம்ப ஜர்க்கெல்லாம் தெரியாது, நல்ல சுகமாக அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஹைவேல ஸ்பீடாக போகும்போது நல்லா அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஓகே, அப்போது அதே ஃபீலிங் போப்புக்கு வந்துடுச்சு. அப்போ போப்பு டிரைவரை இப்படி தட்டி கூப்பிட்றாரு, இந்த பாரு நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன் இந்த காரை அப்படிங்கிற. உடனே டிரைவர் சரி, போப்பு சொன்னால் அதுக்கப்புறம் யாராவது மறுத்து சொல்ல முடியுமா, நோ சொல்ல முடியுமா? இல்லை நான் தான் ஓட்டுவேன், உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. போப் என்ன சொல்கிறாங்களோ ஓகே, உங்கள் ஆக்ஞாப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஆளை இறங்கி பின்னாடி உட்காந்தாரு. போப்பு முன்னாடி வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறார். போப்புக்கு இங்கே போக 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 அதை ஓட்ட பெரிய ஒரு சந்தோஷம், அதாவது மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஸ்பீடை கூட்டிகிட்டே போகிறாரு. 90, 100, 120, 200, 250ன்னு போகுது கார், ரொம்ப ஸ்பீடில் போகுது. அப்போ அங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. ஒரு போலீஸ்காரன் ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி நிறுத்திட்டு உள்ளே பார்க்குறான். டிரைவர் சீட்டில் போப்பான் உள்ளே வந்து வேற ஒரு ஆள் இருக்கார். அப்போ ஒரு போப்பாண்டவர் டிரைவர் சீட்டில் உட்காந்து கார் ஓட்டணும்னா அதுக்கு உள்ளே இருக்கவன் போப்பை விட பெரிய ஆளாக இருக்கணும்ல. இது யாருன்னே இவனுக்கு புரிய மாட்டேங்குது. சாதாரண ஒரு போலீஸ் நிறுத்துறான், யாருன்னே புரிய மாட்டேங்குது. அப்போது கண்ட்ரோல் ரூமில் அவனோட அதிகாரியை கூப்பிட்றான். டாப் லெவலில் இருக்க அதிகாரியை கூப்பிட்டு, ஐயா ஒரு பெரிய இறை கிடச்சிருக்கு நமக்கு, அதாவது மீன், ஒரு பெரிய நம்ம வலையில் பெரிய ஒரு மீன் திமிங்கலம் சிக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். யாருப்பா அது அப்படின்னு. அப்போது இவன் சொல்கிறான், யாருன்னே எனக்கு தெரியல. அப்போது ஒவ்வொரு இதாக, இப்போ எம்எல்ஏயா, எம்பியா, சீஃப் மினிஸ்டரா, பிரைம் மினிஸ்டரா அப்படிங்கிற மாதிரி, அங்கே செனட் மெம்பரா, அவரா இவரா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் கேட்டுக்கிட்டே இருக்கான். டாப் லெவல் பேரெல்லாம் சொல்கிறான். அவங்களெலாம் இல்லை. அப்புறம் வேறு யார் எனக்கே தெரியல. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த போலீஸ் ஆஃபீஸர் அதிகாரி சொல்கிறாரு, நீ என்ன யூஎஸோட பிரசிடெண்ட்டையா பிடிச்சி வச்சுருக்க ஓவர் ஸ்பீடுன்னு, யாருன்னு சொல்லு. எனக்கு தெரியல சார், எனக்கு தெரியாதனால தான். என்ன போப்பாண்டவரை டிரைவராக வச்சு கொண்டு வர்ற அளவுக்கு உயர்ந்த ஒரு ஆள் இந்த உலகத்தில் யார்? அந்த ஆள் பின்னாடி உட்காந்துருக்கானே, அவனை யாருன்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல, எனக்கு ஒரு க்ளூ கிடையாது, அவன் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். இப்போ இது கதை, இது 2வது கதை, சத்குருவோட 2வது கதை. ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 கதை இன்னும் இருக்குது. அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் ஓட்டணும். என்னோட வாழ்க்கையை அது ஒரு காராக நினச்சிங்கன்னா அந்த டிரைவர் சீட்டில் நான் தான் இருக்கணும். ஏன்னா கார் எந்த போக்கில் போகும்னா டிரைவரோட போக்கில் தான் போகும். இப்போ நம்ம வந்து டிரைவரை வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபேமிலியிலே யாராவது ஓட்டுறாங்கனாலும் ஓகே, இல்லை வேறு ஒரு டிரைவரை வாடகைக்கு சம்பளத்துக்கு உட்கார வச்சு ஓட்டிகிட்டு வரோன்னா, நிறைய இடத்துல இந்த டிரைவர்ஸு இந்த ஹோட்டல் முன்னாடி நிறுத்துனா, இல்லைங்க நான் வேறு ஹோட்டலில் எனக்கு நல்லது தெரியும் அங்கே நிறுத்துகிறேன்பாங்க. பல விதம்.
அந்த மாதிரி அப்போது நம்ம வாழ்க்கையை எந்த விதத்தில் ஓட்டணும்னு நமக்கு தீர்மானம் பண்ணுறதுன்னா அந்த டிரைவர் சீட்டில் நம்ம தான் உட்காரணும். வேற ஒரு ஆள் இருந்தால் நம்ம வாழ்க்கையை நம்மளால் ஓட்ட முடியாது. ஓகே, அப்போது நிறைய பேருக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நிறைய பேருக்கு அவங்கவுங்க லைஃப்பை டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்டுறதுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. யாரோ சொன்னபடி கேட்குறாங்க. 10 பேர் சொன்னபடி 10 விதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு சத்குரு. ஓகேயா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். மற்றவங்க சொல்கிறத வச்சு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மாறக்கூடாது. பச்சோந்தி மாதிரி நம்ம நேச்சரை மாற்றிட்டு இருக்கக்கூடாது. அதுங்கிறத அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்ம இந்த கண், மூக்கு, காதுங்கிற இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியாக நிறைய விஷயங்கள் உள்ளே போகுது இல்லையா? நம்ம மனசை பற்றி பார்த்தோம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற 4 டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே, அதில் இந்த புத்திங்கிறதுல தான் இதுக்கு முன்னே செஞ்சது, இந்த ஜென்மத்தில் இது வரைக்கும் செஞ்சது, இதுக்கு முன்ன உள்ள ஜென்மங்களில் எல்லாம் பண்ணினது, கேட்டது, புரிஞ்சுக்கிட்டது, பார்த்தது எல்லாம் நம்ம மனசில் ஆழ் மனசில் பதிஞ்சு வச்சுருக்கு. அதாவது லேயர் லேயராக அது போய் அடி மனசில் பதிஞ்சு கிடக்கு. அதைத்தான் இம்ப்ரெஷன்ஸ், கார்மிக் இம்ப்ரிண்ட்ஸ், அதாவது ஒவ்வொன்றா நம்ம பார்த்து மனசில் போட்டு வச்சுருக்கோம். இப்போது இந்த போட்டு வச்சதை வச்சு தான் ஒரு ஆளோட நடவடிக்கைகள் இருக்கும். அதாவது பிஹேவியரல் டெண்டன்சிஸுங்கிறாங்க. பிஹேவியரல்னால் அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறது அவன் மனசுக்குள்ளே என்ன உள்ளே போட்டு வச்சுருக்காங்கனோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம நல்லா வரணுன்னா நம்ம நல்ல ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், பெரியார் சிறியார். இந்த பெரியார் சிறியார்னா என்ன? என்ன திணைத்துணை நன்றி செய்யினும் அதை பனைத்துணையாக கொள்வார் பெரியோர். அதை ரொம்ப சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட அதை பனைமரம் மாதிரி பெருசாக அவங்க நினைக்கிறது யார்? பெரியோர்னால் என்ன? நல்ல மனசு உள்ளவங்க. சிறியோர்னால் என்ன? நேரோ மைண்ட் உள்ளவங்க. இவன் என்ன பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டான், அவ்வளோதான், நானும் இதுக்கு மேலே செய்வேன் அப்படின்னு செய்கிறது சிறியோர். அந்த மாதிரி அந்த காலத்திலே திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, பெரியோர் சிறியோர்னு. அந்த மாதிரி அப்போ நம்மளோட நடவடிக்கைகள், நம்மளோட பிஹேவியர், நம்ம எப்படி பழகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி செய்கிறோம், ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த உள்ளே இருக்க கார்மிக் இன்புட்ஸில் தான் வருது. அதனால தான் நம்ம இவ்வளோ நாள் போனதெல்லாம் போட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேலாவது நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன பார்க்குறோம், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம், அதெல்லாம் நம்ம இனிமேல் பார்த்து பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஆள் ஆஃபீஸில் இருந்து தினமும் வெளியே சாயங்காலம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு கடையில் ஏறி பாரில் ஏறி தண்ணி அடிச்சிட்டு போகிறான். அந்த ஆளோட அந்த ஆஃபீஸில் இருக்க இன்னொரு ஆள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. அப்போ இந்த ஃப்ரெண்டும் என்ன பண்ணுவான், அவனோட சேர்ந்து வெளியே வருவான், அவனோட பாருக்கு போவான். ஃபஸ்ட்டு 2 நாள் எனக்கு வேண்டாம்பா அப்படி இப்படின்னு நல்லவனாட்டம் நடிப்பான். 3ஆவது நாள் இவனோட சேர்ந்து கம்பல் பண்ணி அவனோட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ நம்ம யாரோட பழகிறோம், எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எதை உள்ளே போடுறோங்கிறதுல நம்ம ரொம்ப 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 கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ இவ்வளோ நாள் போனது போட்டும் இந்த நிமிஷத்தில் இருந்தாவது நம்ம அந்த மாதிரி வாழ பழகணும் அப்படின்ட்டுருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம அதாவது கான்ஷியஸாக, அதாவது நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போட்டோம்னா தான் வெளியே வர்றது நல்லதாக இருக்கும். அதாவது உள்ளே என்ன போடுறோமோ, இன்புட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஓகே, அப்போது அது ஒரு விஷயம். அதனால தான் நல்லவங்களோட சேர்க்க வேணும்.
கெட்டவங்களோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அந்த காலத்துலேயே இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே, ரெண்டாவது அது ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து திருப்பியும் எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம என்ன மாதிரி கர்மாக்கள் செய்ய போகிறோம் இனிமேலாவது அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் இதில் சொல்ல வர்ற கதை. ஓகே, இன்னொன்று சத்குரு வந்து 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று சங்கரன் பிள்ளை கதை, 2வது போப்பாண்டவர் கதை, 3வது என்ன சொல்கிறாருன்னா, இந்த 5 லேயரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன். இந்த முன்னாடியே இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டதுக்கு காரணம் எனக்கு தெரியும், பின்னாடி வரும்போது எனக்கு அதை டச் பண்ணிட்டு போனால் போகிறோம். ஏன்னா நம்ம அதை பற்றி விலாவாரியாக கொஞ்சம் படிச்சிருக்கோம். விலாவாரியானா 100% இல்லை, ஒரு 25% நம்ம படிச்சிருக்கோம். இன்னும் நிறைய அதை பற்றி படிக்க வேண்டியிருக்கு. என்ன 5 லேயர், அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை உரித்து எடுக்கிறோம், ஒவ்வொரு லேயராக உரித்து எடுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம உடம்பில் 5 லேயர் இருக்குது. என்னது? ஃபிசிக்கல் பாடி, அன்னமய கோஷா, அடுத்தது மென்டல் பாடி, மனோமய கோஷா, அடுத்தது ஆஸ்ட்ரல் பாடி இல்லைன்னா பிராணிக் பாடி, எனர்ஜி பாடி, பிராணமய கோஷா, அதுக்கு அடுத்தது 4வது விஞ்ஞானமய கோஷா, 5வது பிளிஸ் பாடி, ஆனந்தமய கோஷா. இது 5 நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த 5ல் லாஸ்ட்டு 2 விட்டுடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த நம்ம லெவலில் வாழ்கிறவங்கெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு 3 லேயரில் தான் இருப்பாங்க. அதாவது ஃபிசிக்கல் பாடியை பற்றி நமக்கு தெரியும், மென்டல் பாடினா மனசை பற்றி தெரியும், ஈவன் எனர்ஜி பாடியை பற்றி கூட நிறைய பேர் கவலைப்படுறதில்ல. அப்போ மேக்ஸிமம் நம்ம லெவலில் ஆவரேஜாக நம்ம இப்போ தான் நம்ம புதுசாக கற்றுக்குறோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போது மேக்ஸிமம் நம்மளால் போக முடிஞ்சது இந்த பிராணிக் பாடி, எனர்ஜி பாடி வரைக்கும் தான். சத்குரு எப்போவுமே எனர்ஜி பாடிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஓகே, அதனால தான் நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா நமக்கு இப்போதைக்கு வேண்டாம், அதை தள்ளி வைங்க. ஏன்னா நம்ம அந்த விஞ்ஞானமய கோஷா லெவலுக்கு வளரலை, அந்த லெவலுக்கு இப்போதைக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னே எவ்வளவோ விஷயங்கள் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, கார்மிக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணால் தான் இந்த விஞ்ஞானமய கோஷாவில் போக முடியும். ரெண்டாவது, அப்போ சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கர்மா யாரை அஃபெக்ட் பண்ணுன்னா, இந்த பிராணிக் பாடி வரைக்கும் இருக்கும்போது தான் நம்மளை கர்மா அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளே, அதாவது மனுஷ லெவல்லேருந்து மனித லெவல்லேருந்து இறைத்தன்மைக்கு நம்ம உயர்ந்துட்டோம்னா இந்த கர்மா எதுவும் நமக்கு பாதகம் இல்லை. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த 3 லேயரை கடந்து விஞ்ஞானமய கோஷாவுக்கு போயிட்டோம். அந்த லேயரையும் கடந்து ஆனந்தமய கோஷானா பேரானந்தம், சாதாரண ஆனந்தம் கிடையாது, பேரானந்தம். அந்த பேரானந்த நிலைக்கு போகும்போது இந்த கர்மாலாம் நம்மளை விட்டு கழிஞ்சு போயிடும். அதுக்கு தான் சொன்னேன், இப்போதைக்கு நம்ம அந்த லாஸ்ட்டு 2 லேயரு தொடவே வேண்டாம், ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு உயரலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, இன்னொரு விஷயம் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஆனால் இது ரொம்ப பெரிய வீடியோவாக போகிறதுனால ஒரு சாப்டரே இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது, அதை அடுத்த இதில் பார்த்துக்கலாம். இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது வாசனா. சத்குரு வாசனையை குறித்து நிறையா சொல்லியிருக்கார். வாசனா, இந்த வாசனாங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல், சான்ஸ்கிரிட் வேர்டு. ஓகே, இந்த வாசனைங்கிறது ஆக்சுவலாக அதோட அர்த்தம் மனம், ஸ்மெல்லு. இப்போ மல்லிகைப்பூ வாசனை, ஜாதிப்பூ வாசனை, ரோசாப்பூ வாசனை, சில பூக்களுக்கு வாசனை இல்லை, அந்த மாதிரிலாம் வாசனைங்கிறோம்ல, அந்த வாசனைங்கிறதெல்லாம் என்ன? ஸ்மெல்லு இல்லையா? அப்போது இந்த வாசனாங்கிறது ஒரு சம்ஸ்கிருத சொல்லு. அதுக்கோட அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு பூவில் நல்ல வாசனை அடிக்குது, அந்த வாசனையை கேட்டு தான், அந்த வாசனையை உணர்ந்து தான் இந்த வண்டு அந்த பூவை தேடி வரும். இந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி வண்டு தேடி வருது. அந்த தேடி வரும்போது அதுக்குள்ளே போகுது, தேன் எடுக்குது, சாப்பிடுது, பாக்கி மகரந்த சேர்க்கை நடக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். அப்போ இந்த வாசனைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
அப்போ இந்த ஒவ்வொருத்தவங்களும் நமக்குள்ள நிறைய வாசனைகளை சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ வாசனைன்னா என்ன? உள்ள நிறையா மனம் அடிக்குதுன்னு இல்லை, நம்மளோட குணங்கள், நம்ம பிஹேவியரல் பேட்டர்ன். அதாவது இத்தனை ஜென்மம் எடுத்ததுக்கும் இந்த ஜென்மத்துலேயும் நம்ம என்னென்ன பார்த்தோம், அதை உள்ளே போட்டோம், அந்த உள்ளே போடுறது எல்லாமே லேயர் லேயராக அடுக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன்ல, ஒவ்வொன்றுமே அதுக்கு பேர் தான் வாசனை அப்படிங்கிறாங்க. அப்போ சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒருத்தவங்களோட குணம் எப்படி வருதுன்னா, அது அவனோட பழையதும் இந்த ஜென்மத்திலையும் உண்டான வாசனை ஏற்ற மாதிரி தான் வருது அப்படிங்கிற. சரி, இதில் வந்து இப்போ சிலவங்களை நம்ம பார்க்குறோம், எப்போவுமே காமாக இருப்பாங்க. இப்போ காமாக இருக்கவங்க வாழ்க்கையில எல்லாம் கஷ்டம் நஷ்டம் இல்லைன்னு இல்லை. அதாவது அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பேலன்ஸ்டாக இமோஷ்னல் பேலன்ஸோடு இருக்க தெரியுது. அப்போது அவங்க வந்து ரொம்ப காமாக தான் இருப்பாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நல்லது வந்தாலும் அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க. சிலவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே கொய்யோ முறியோ கையோ முய்யோன்னு போட்டு பாடாப்படுத்துருவாங்க. அவங்களும் டென்ஷன் அடித்து, சுற்றியில் இருக்கவங்களையும் டென்ஷன் அடிக்க வச்சு ரணகளம் ஆக்கிடுவாங்க. அப்போ சிலவங்க எப்போ பாரு ஒரு ஸ்மைல், சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. சிலவங்க கடுகடுன்னு இருப்பாங்க. ஐயோ, அவங்ககிட்ட யார் போய் பேசுவா, நான் போய் பேச மாட்டேன்பா, எப்போ பாரு சல்லுன்னு விழுறான், எப்போ பாரு மூக்குக்கு மேலே கோவத்தை வச்சிட்ருக்கான் அப்படி. இப்போ இதெல்லாம் தான் வாசனை. அப்போது இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வீடுகளில் சொல்லுவோம், இப்போ எஸ்பெஷலி ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஒரு குழந்தை நல்லா படித்ததுன்னா கணவன் என்ன சொல்லுவார், அவன் ஏன் குழந்தை என்ன மாதிரி. ஒய்ஃபை என்ன சொல்லுவாங்க, அவன் ஏன் குழந்தை, நான் பெற்ற பிள்ளை, அது என்கிட்ட தான் என்ன மாதிரி தானே இருக்கும். இப்போ நல்லது செய்யும்போது எல்லாம் என்ன மாதிரிம்பாங்க. கெட்டது ஏதாவது அந்த குழந்தை கெட்டதுன்னா என்ன, ஏதோ தப்பு செஞ்சிருச்சு, எப்போ பார்த்து ஒரே மாதிரி தருது, இல்லைன்னா சரியாக படிக்கலைன்னா அடுத்தவங்களை போட்டு பழி போடுவாங்க. ஆனால் இது எல்லாமே இதைத்தான் வாசனை அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம உள்ளே எப்படி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம குணாதிசயங்கள் வெளியே வருது. அப்போ நல்ல குணங்களோடு நம்ம வாழணும், நல்ல பாசிட்டிவ் கர்மாஸ் தான் பண்ணணும்னா என்ன, நம்ம பழைய வாசனை எப்படி இருக்கோ அது ஏற்ற மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே தான் நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு கடவுள். நான் எங்கள் அப்பா அப்படி இருந்தார், இல்லைன்னா எங்கள் தாத்தா அப்படி இருந்தார், என் பாட்டன் அப்படி இருந்தாங்க, இல்லைன்னா பூட்டன் அப்படி இருந்தார், அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. சரி, நமக்கு அம்மா அப்பாவோட குணம் தான் வரும். அம்மா அப்பாவோட குணம் மட்டும் இல்லை, தாத்தா பாட்டி மாமா மாமி, ஏன்னா அந்த லீனியேஜ் அந்த ஜெனரேஷனாக சேர்ந்து வர்றது தான் நம்ம ஜீன்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போ அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம என்னெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோமோ, வாங்கி வந்த வரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்குள்ளே உள்ள வாசனைகள். அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட குணாதிசயங்கள் அமையும். அப்போது கெட்ட வாசனைகள் நிறையா இருந்தால் என்ன பண்ணணும், அதெல்லாம் அங்கங்கே கட் பண்ணி திருத்தி நல்லபடியாக வாழ கற்றுக்கணும். அப்படி இல்லாட்டினா மேலும் மேலும் நம்ம தப்பு தான் பண்ணிகிட்ருப்போம். ஓகே, இப்போ இந்த வாசனைன்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு 2 சின்ன விஷயம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது இது வந்து சத்குருவோட புக்கில் இல்லை, ஆனால் ஜஸ்ட்டு ஒரு கதை ஒன்று படித்தேன், இன்னொன்று எங்கள் பாட்டி சொன்னது. அது 2 இவ்வளோ தூரம் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோம்ல, கொஞ்சம் லைட் ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதாவது எங்கள் பாட்டி எப்போவுமே நிறைய பழமொழிகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறது கர்மா, மாயா, வாசனை, இதெல்லாம் சர்வகாலம் சாதாரண பேச்சிலே இதெல்லாம் தான் வரும். அப்போ எங்கள் பாட்டி ஒரு இது சொன்னாங்க, ராஜகன்னிகை ஆனாலும் பூர்வ ஜென்மம் புனா அப்படின்னு. அடிக்கடி அதுதான் வாசனை, அவன் நம்ம சொல்கிறோம்ல வாங்கி வந்த வரோம் அப்படின்னு. அதை மாதிரி அவனோட வாசனை அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதோட வாசனை அவ்வளோதான் அப்படிம்பாங்க. அப்போ இந்த வாசனான்னு ராஜகன்னிகை ஆனாலும் பூர்வ ஜென்மம் புனா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், அம்மச்சி என்னது தான் இந்த கதை, இது ஏன் இப்படியே சொல்கிறீங்க, இதோட அர்த்தம் என்ன, கதைன்னு கூட எனக்கு தெரியாது, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் பாட்டி பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு கதை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ராணி இருந்தாங்க. இப்போ ராணிக்கு நிறைய தோழிகள் இருப்பாங்க, நிறைய வேலை செய்கிறதுக்கு எடுபடி ஆளுங்கள்லாம் பெரிய நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது அதில்
ஒரு ஆளுக்கு ஒரு தோழிக்கு ஒரு வேலை என்னென்னா, நைட்டு படுக்க போகும்போது பால் கொண்டு வைக்கணும். அப்போ நல்ல பசும்பாலை சுண்டை காய்ச்சி அதில் குங்குமப்பூவெல்லாம் போட்டு கல்கண்டெல்லாம் போட்டு வாசனை திரவியங்கள்லாம் போட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னே பால் குடிக்கிற பழக்கம் இருந்தது. நானும் சின்னதாக இருக்கும்போது வரைக்கும் அந்த பழக்கங்கள்லாம் எங்கள் வீட்லேயும் இருந்தது. எல்லோரும் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தான் படுக்கணும். இந்த பால் குடிக்கிற சுபாவம் எப்படி இருந்ததுன்னா, பால் குடித்தா தூக்கம் வரும், நல்லா தூங்கலாம். அதுக்காக தான் இந்த தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்கள்லாம் பாருங்கள், குடிச்சிட்டே இருக்கும்போதே தூங்கிடும். அந்த எல்லா பால்லையும் அந்த தூக்கத்துக்கு உண்டான மருந்து ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த மாதிரி அப்போது அந்த காலத்துலேருந்தே இந்த பழக்கம் இருக்குது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு படுக்கும்போது பால் குடிக்கக்கூடாது, பகலில் தான் பால் குடிக்கணும், ஏன்னா அந்த பாலில் நிறைய கால்சியம் இருக்குது, அதனால் கிட்னி ஸ்டோன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக நம்ம இதெல்லாம் மாறுது, அது வேறு விஷயம். அப்போ இந்த ராணி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பால் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் ஒரு பொண்ணுக்கு டியூட்டி, ஓகே, ஒரு சேவகிக்கு அதுதான் டியூட்டி. அப்போ இப்போ பால் கொண்டு வந்து வைக்கும்போது இந்த ராணி சொன்னாங்க, இந்த ஜக்கு கொண்டு வர்றேன், டம்ளர் கொண்டு வர்றேன், ஸ்பூன் கொண்டு வர்றேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன அது கூடயே ஒரு சின்ன தட்டும் வச்சுடு அப்படின்னு. சரி ராணி சொன்னால் மறுத்து ஏதாவது சொல்ல முடியுமா? சரின்னு சொல்லி தினம் அடுத்த நாள்லேருந்து அவள் தங்க தாம்பாளம், தங்க தட்டு, தங்க ஜக்கு, தங்க இதெல்லாம் கொண்டு வந்து வச்சா. தினமும் இந்த தட்டை கொண்டு வந்து வைக்கிறாளா, இவளுக்கு ஒரு டவுட்டுன்னா ஒரு வேகம், அதாவது உள்ள ஒரு க்யூரியாசிட்டி. இந்த தட்டு எதுக்கு? ஜக்கில் இருந்து டம்ளரில் ஊற்றி குடித்தா போகிறாதா, ஏன் ராணி தினமும் ஒரு தட்டை கொண்டு வாங்குறாங்க அப்படின்னு. அப்போ இவளுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. ஒரு நாள் என்ன பண்ணால், இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாம் குட் நைட்லாம் சொல்லிவிட்டு இந்த திரைசீலைகள் இருக்கும், பெரிய பெரிய கர்டன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஒரு பெரிய திரைசீலை கர்டனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். பார்க்கும்போது தான் இவளுக்கு தெரியுது, ராணி டம்ளரில் ஊற்றி குடிக்கல பாலை, தட்டில் ஊற்றி நக்கி நக்கி குடிக்கிறான். இவளுக்கு பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. அதிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ராணி எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி பூனையாக இருந்திருக்காங்க. பூனையாக இருந்து அப்புறம் நல்ல மிருகங்களாக இருந்து நல்லது பண்ணி ராணி லெவலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த ராணி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அந்த பூர்வ ஜென்ம வாசனை, அதாவது பூனையாக இருக்கும்போது நக்கி குடித்த அந்த சுபாவம் இப்போவும் அவள் ஜீன்ஸில் இருக்குது. அதனால தான் அவளுக்கு ஒரு ஆசை, டம்ளரில் ஊற்றி மடக்குன்னு குடிக்காமல் நக்கி நக்கி குடித்தா நல்லா இருக்குமேன்னு. அதனால தான் அதை சொல்லாமல் ஒரு பிளேட்டையும் கொண்டு வந்து வச்சுடுங்கிறாங்க. அதுதான், இதுக்கு தான் வாசனைன்னு பேர். அப்போ பழையதெல்லாம் நம்ம என்னென்ன நம்ம பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து மற்றவங்கள்ட்ட இருந்தெல்லாம் இன்ஹெரிட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஜென்மத்தில் என்னென்ன கேட்குறோம். அதனால்தான் எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, நம்ம யாரோட பழகணுன்னா பெரியோர்கள் கிட்ட தான் கூட தான் பழகணும். பெரியோர்கள் சிறியோர்கள்னால் திருவள்ளுவர் சொன்ன பெரியோர் சிறியோர், ரிச்சு அல்லனா ரொம்ப படித்த ஆள், அது மட்டும் சொல்லலை. இப்போ ரிச்சாக இருக்கவங்கள்லாம் பெரியவங்க, ஏழையாக இருக்கவங்கள்லாம் சின்னவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எதுலேயுமே நம்ம ஒரு விதத்தில் வரையறுத்து சொல்ல முடியாது. ஆனால் நல்ல குணங்கள் உள்ளவங்க, நல்ல சுபாவம், நல்ல குணங்கள் உள்ளவங்களோட நம்ம பழகினோம்னா நமக்கும் நல்ல குணங்கள் வரும். இல்லை இந்த குடியாரன் கதை சொன்ன மாதிரி கெட்ட குணங்கள் உள்ளவங்ககிட்ட நம்ம பழகினோம்னா அந்த கெட்ட குணங்களை நம்மளை அறியாமல் டக்குன்னு கற்றுக்குவோம். ஒரு நல்லவங்க பார்த்து நல்ல குணத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு. அதே சமயத்தில் ஒரு கெட்ட சுபாவம்னா டக்குன்னு நம்ம அதை உள்வாங்கிக்குவோம். அது நம்ம மனசோட நேச்சர். ஓகே, அதனால தான் நம்ம யாரோட பழகிறோம், யாரோட பேசுகிறோம், யாரோட நம்ம கூட்டு வச்சுருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது அதாவது இந்த வாசனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சின்ன கதையும் சொல்லி முடிச்சிடுறேன். இது எங்கேயோ படித்த கதை தான் இது. அதாவது ஒரு ராஜா இந்த துறவிகளுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது துறவிகளை ரொம்ப பார்த்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள நல்ல இடத்துல படுக்க வச்சு அவங்களுக்கு மடம் சத்திரம் எல்லாம் கட்டி கொடுத்து ரொம்ப ரொம்ப செலவு பண்ணி அவங்களையெல்லாம் தாங்கிட்டு இருந்தார்.
அப்போது பொதுவே ஆளுங்களுக்கு மக்களுக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை. ஏன்னா நம்மளை மாதிரி பிரஜைகளுக்கு செய்ய வேண்டிய நம்ம கட்டுற பணம், வரி பணம் நமக்கு திருப்பி தராமல் இந்த சாமியாருங்களுக்கெல்லாம் இவர் ரொம்ப பண்ணுறாரு, அப்போ நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் மக்கள் இடையில் வந்துருச்சு. இந்த அபிப்பிராயம் ராஜா காதில் போயிடுச்சு. அப்போ ராஜா இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்ட நினச்சார். பாடம் சொல்லி கொடுக்க நினச்சாருன்னா, யதார்த்தத்தில் எது சத்தியம், ஏன் ராஜா இந்த மாதிரி இந்த துறவிகளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு, துறவிகளுக்காக நிறைய செலவு பண்ணுறாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த பிரஜைகள் ஆளுங்களையெல்லாம் ஒரு இடத்துல கூடி நிற்க சொன்னார். ஒரு மந்திரியை கூப்பிட்டு, நீ ஒரு 4-5 பேர்கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்ட குடம், ஒவ்வொரு பெரிய குடம் கொடுத்து அந்த குடத்தில் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னாரு. ராஜா சொன்னால் பொறுமை, செய்கிறதுக்கு இஷ்டம் போல் ஆள் இருக்காங்க. நிறைய பேரை மந்திரி ரெடி பண்ணிட்டாரு. நம்ம பிரஜைகள்லாம் பின்னாடி காத்துட்ருக்காங்க. இப்போ ராஜா இந்த துறவிகள்லாம் தூங்குகிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு துறவிகள்லாம் எப்படி வரிசையாக தரையில் படுத்து தூங்குறாங்க. இந்த ராஜா சொன்னார், அந்த குடத்தில் தண்ணி வச்சுருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லு, தண்ணியை அவங்க தூங்குறவங்க மேலே தலையில் ஊற்ற சொல்லு, மேலே ஊற்ற சொல்லு அப்படின்னு. இவங்கள்லாம் கொண்டு வரிசையாக தூங்குறவங்க துறவி மேலே எல்லாம் ஊற்றிட்டு போகிறாங்க. இப்போ துறவிகள்லாம் எந்திரிச்சிட்டு, சிவசிவா சிவசிவா சிவசிவா, நமசிவாய நமசிவாய அப்படின்னு கத்துறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கத்துறாங்க இல்லை சொல்கிறாங்க, யாரோ தண்ணி ஊற்றிட்டாங்க, ஓகே சிவசிவா சிவசிவா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு தொடச்சிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஓகே, இது ஒரு சீன். அப்புறம் ராஜா இந்த கூட்டத்தை எல்லாம் வேறொரு சத்திரத்துக்கு கொண்டு போகிறார். இந்த சத்திரத்தில் வழிபோக்கமாறு, பிச்சைக்காரவங்க, சாதாரணப்பட்டவங்க, அவங்கெல்லாம் நிறைய பேர் தூங்கிட்டுருக்காங்க. அப்போ அங்கே போய் இதே மாதிரி தூங்குறவங்க மேலே எல்லாம் தண்ணி ஊற்று, குடத்தில் எடுக்க தண்ணியை ஊற்றுன்ற, அவங்க மேலே எல்லாம் ஊற்றாங்க. ஒவ்வொருத்தனும் முழித்து அவன் வாயில் வந்த கெட்ட வார்த்தைக்கு அளவே இல்லை, கண்ணா பின்னான்னு திட்டுறான். ஒவ்வொருத்தனும் அவன் லைஃப்பில் அவனோட வாசனைக்கு ஏற்ற மாதிரி கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையாக சொல்கிறான். அப்போ ராஜா சொன்னார், இவனோட இவங்களோட லெவல் இது, அவங்களோட லெவல் அது, அவனோட வாசனை அது. அதனால் தூக்கத்தில் எந்திரிச்சு தண்ணி ஊற்றி எழுப்புனா கூட அவனுக்கு கோபம் வராது, கெட்ட வார்த்தை வாயில் வராது, அவன் சிவசிவான்னு தான் சொல்லுவான். இவனுக்கு என்ன பண்ணாலும் வாயில் இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு பேர் தான் வாசனை. வாசனா, வாசனைன்னு சொல்லக்கூடாது, வாசனா. ஏன்னா இது ஒரு சம்ஸ்கிருத சொல், வாசனா. அப்போ இந்த மாதிரி நமக்குள்ளேயும் நிறைய வாசனைகள் இருக்குது. ஓகே, அப்போ இனிமேலாவது உள்ளே போடுறது என்னங்கிறத நம்ம புத்தி உபயோகித்து யோசித்து பண்ணினா தான் உள்ளே போகிறது கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம வெளியே வர்றதும் சரியாக இருக்கும். அதாவது இன்புட்டு உள்ளே கரெக்டாக உள்ளே போச்சுன்னா அவுட்புட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்புட் அவுட்புட்டெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, கர்மா பாசிட்டிவ் கர்மாவா நெகட்டிவ் கர்மாவாங்கிறத வச்சு தான் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.